ஒரு வேடர் குலத்தில் ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு பெயர் திண்ணன் என்று வைத்தார்கள். அவன் காட்டில் வேட்டையடித்து வாழ்ந்தவன். அவனுக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது, பூஜை முறைகள் தெரியாது. ஆனால் அவன் மனசு மிக சுத்தமானது. ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்ற திண்ணன் ஒரு மலை மேல் தனியாக இருந்த சிவலிங்கத்தை கண்டான். அதை பார்த்தவுடன் அவனுக்கு ஒரு வித்தியாசமான பாசம். இவர் இங்கு தனியாக இருக்கிறாரே என்று எண்ணினான். அவன் அந்த லிங்கத்தை தன் நண்பன் போல நேசிக்க ஆரம்பித்தான். திண்ணனுக்கு பூஜை முறைகள் தெரியாது. அவன் வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசத்தை என் கடவுளும் சாப்பிடணும் என்று வைத்து விடுவான். தண்ணீர் பாத்திரத்தில் அல்ல, தன் வாயில் வைத்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்வான். அவன் மனசில் அதுதான் உண்மையான அன்பு. அந்த கோயிலுக்கு தினமும் ஒரு சிவாச்சாரியார் வந்து முறையாக பூஜை செய்வார். ஒரு நாள் அவர் வந்தபோது மாமிசம், கால்தடம், அசாதாரண பூஜை முறைகள். அவர் அதிர்ச்சி அடைந்தார். யார் இந்த அவமதிப்பு செய்கிறது என்று சிவனை பிரார்த்தித்தார். அப்போது சிவபெருமான் அவருக்கு கனவில் தோன்றினார். நாளை மறைந்து இருந்து பார், உண்மையான பக்தியை காண்பாய். அடுத்த நாள் ஆசாரியர் மறைந்து பார்த்தார். திண்ணன் வந்து மிகுந்த பாசத்தோடு பேசினான். என் ஐயா, இன்று நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு என்று மாமிசம் வைத்தான். அவனுடைய அன்பு சிறிதும் போலியானது அல்ல. ஆசாரியார் அதிர்ந்து போனார். சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது. திண்ணன் பதறினான். என் கடவுளுக்கு வலி. யோசிக்காமல் தன் கண்ணை பறித்து அந்த லிங்கத்தில் வைத்தான். இரத்தம் நின்றது. மற்றொரு கண்ணிலிருந்தும் இரத்தம் வடிந்தது. அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான். இரண்டாவது கண்ணையும் கொடுத்தால் முழுக்க குருடனாகி விடுவான். ஆனால் அவனுக்கு பயமில்லை. அவன் தனது காலால் கண்ணின் இடத்தை குறிவைத்து, நான் குருடனானாலும் தவறாமல் வைக்க வேண்டும் என்று நினைத்தான். இரண்டாவது கண்ணையும் பறிக்க முயன்ற அதே நொடி, கண்ணப்பா என்று சிவபெருமான் தோன்றினார். அவனுடைய கையை தடுத்து அவனை அணைத்து கொண்டார். நீதான் என் உண்மையான பக்தன். அவனுடைய இரு கண்களையும் திருப்பிக் கொடுத்து அவனுக்கு மோட்சம் அளித்தார். திண்ணன் அன்றிலிருந்து கண்ணப்ப நாயனார் ஆனார். அவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார்.